பேதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, கஞ்சர் தரும் உணவை உண்ணாதே, அவரது அறுசுவை உண்டியே உண்ண ஆவல் கொள்ளாதே, அவர் தமக்குள் கணக்கு பார்த்து கொண்டிருப்பார், உண்டு பருகு என்று அவர் சொன்னாலும் அவருக்கு உன்மீது அக்கறை இல்லாதிருக்கலாம். நீ உண்ட உணவை வாண்டி எடுக்க நேரிடும். நீ உரைத்த புகழுரை பயனற்றதாகும். Don't eat at the table of a stingy person or be greedy for the fine food he serves. Come on and have some more, he says, but it does not mean it. What he thinks is what he really is. You will vomit up what you have eaten and all your flattery will be wasted. நீதிமொழிகள் அதிகாரம் 23 வசனம் 6 முதல் 8 வரை. கஞ்சத்தனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதேபோல் பிறரிடம் அந்த குணம் இருந்தால் அவரிடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்த உதவியை சொல்லி காட்டி நாம் அவமானம் அடைய வேண்டியதிருக்கும். இந்த தீய கஞ்சகுணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், தன்னலம் ஒழித்து புடிய உலகம் படைக்கவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.